கடகராசி நண்டு ராசின்னு சொல்லக்கூடிய நண்டை சிம்பிளாக வைத்திருக்கக்கூடிய நண்டு போன்ற அமைப்பு கொண்ட ராசி இந்த கடகராசி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வருடம் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்து சனியிலிருந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்து 9ஆம் பாவத்துல போய் உட்கார்றாரு. மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா கடகராசி அப்படின்னாலும் கேட்டேன்னா நண்டு ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நண்டன கூறி நாட்டில் சூரர்மா. அது வித்தியாசமான ஒரு மனோபாவம் கேரக்டர் உள்ள ஜாதக ராசி என்னன்னா கடகராசம். சந்திரன் இந்த ராசியில ஆட்சியா இருக்கிறது. இந்த சந்திரன் ஆட்சியா இருக்கிறதுனால இயற்கையாவே இவருக்கு மனோபலமும் மனோதைரியமும் அதிகமாக இருக்கும். அந்த கடகராசிக்கு கடந்த 2 வருஷம் 6 மாசம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சைன பலவிதமான இன்னர்கள் செய்யாத தவறுக்கு பார்த்தீங்கன்னா பலி வீண்பலி அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ முடிய போறது. சனிவார் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வருது. இந்த பாக்கியஸ்தானம்னு பேர். இது என்னது? பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே அதிர்ஷ்டம். பாக்கியம் அப்படின்னு அதிர்ஷ்டம் அர்த்தம். என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட தேவதை இருக்கக்கூடிய இடம் 9ஆம் பாக்கியஸ்தானத்துக்கு வருது. அப்ப 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக கடகராசிக்கு 11ஆம் இடத்தை ரிஷபத்தை பார்க்கறது. அந்த ரிஷபத்தை பார்க்கறதுனால என்ன மாணவர்களுக்கு எதிர்பார்த்தோட அதிகமாக மதிப்பெண்கள் கிடைக்கும். 80% எதிர்பார்த்தா 92% கிடைக்கும். 60% அவங்க படிப்பு படிச்சிருந்தால் 70க்கு கிடைக்கும். அதாவது தன்னுடைய உழைப்புக்கு மீறிய அதிகமான ஒரு பலன் தரக்கூடியது கடகராசி. 10% போனஸ் கண்டிப்பா பிளஸ் மார்க். கொஸ்டின் தவறாக கேட்டுக்கூட்ட அதுக்கு அட்டன் பண்ணியிருந்தால் 10% அதிகமா இருக்கும். அதனால கடகராசி மாணவர்கள் எந்த கொஸ்டினையும் சரியில்லைன்னு விட்டுட்டு வந்துறாங்க. அந்த அஷ்டமச்சனி இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பதட்டம் இருக்கும். பரீட்சை எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது நல்ல காலம் வருது உங்களுக்கு. இப்ப பரீட்சை எழுதும் போது மார்க் கொஸ்டின் குழம்பும். எந்த கொஸ்டினும் ஆன்சர் தெரியல விடாம கொஸ்டின் நம்பரை போட்டு அந்த கொஸ்டினுடைய பெயரையாவது எழுதினா மார்க் போடுவாங்க. அட்டன் பண்ணி இருக்கணும் இல்லையா? அதனால கடகராசி எந்த ஒரு கேள்விக்கும் விடை தெரியல விட்டுட்டு வந்துறாங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமாக ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல காலேஜில் உங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு இதோட இப்ப படிக்கிற ஸ்கூலோட வேற ஸ்கூல்லயும் நல்ல ஸ்கூல்ல சீட் கிடைக்கும். கடகராசிக்கு மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி திருமணம் நடைபெறாத பலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு காலம். ஏன்னு கேட்டீங்கன்னா சனிபானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்துக்கு வருது. இந்த வீரியஸ்தானத்துக்கு வர்றதுனால திருமணம் சிறப்பாக நடக்கும். அது எந்த விதமான பிரச்சனை இருக்காது. சிலருக்கு பலருக்கு காதல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருட காலமாக இருக்கிறது. அதனால இதுக்கு முந்தி பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்துட்டு போய் வேண்டான்னு போயிருப்பாங்க, திருப்பி அவங்களே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திருமணம் சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு அதாவது கடந்த 2 வருஷம் நீங்க எவ்வளவுதான் பணம் இருந்தா கூட அடுத்த ஆள்கிட்ட போய் கை நீட்டக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்தது. அது மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய பிரச்சனைக்காக அடுத்த ஆள்கிட்ட போய் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியிருந்தது. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு சமூகத்துல உங்களுக்கு தனியான ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி உங்க குடும்ப பூர்வீக சொத்துக்கள் வம்பு வழக்கு இருந்தா அதை ஜெயிச்சு பணம் வரக்கூடிய காலம். புதுசா கட்டடங்கள் கட்டுறது, வீடு வாங்குறது, புதுசா வாகனத்தை மாத்துறது, இந்த மாதிரி ரொம்ப நல்ல விதமான பல யோகமான பலன்கள் கடகராசிக்கு சிறப்பா இருக்கு. அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களும் பாத்தீங்கன்னா மேற்கொண்டு புதிய முதலீடு போட்டு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணலாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அது நல்லா இருக்கு. அதே மாதிரி கடகம் நிறைய பேர் அரசியல் இருப்பாங்க. அதான் அரசியல் நிறைய பேர் இருக்கக்கூடியது கடகம் தான். அந்த கடகராசிக்கு அரசியல் அமோக வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருடம் கடகராசிக்கு இருக்கு. அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு, மேற்கொண்டு உயர் பதவிகள்லாம் வைக்கக்கூடிய காலம் இந்த கடகராசிக்கு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கும் சிறப்பா இருக்கும். குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருடம் வரக்கூடிய 2 வருஷம் 6 மாச காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பெரிய மனிதர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலம். பெரிய மனிதர்கள் மகான்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். பெரிய தலைவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். அதே மாதிரி சனி கிரகத்தினுடைய பார்வை 10ஆம் பார்வையை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்குறது. இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்குறதுல 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரணருணரோக சத்துருஸ்தானம்னு பேரு. ரணருணரோகம் சத்ரு. ரணம் அப்படின்னா என்னது?
தீராத நோய். ருணம் கடன். ருணம் வந்து கடன். அப்போ தீராத நோய் தீரக்கூடிய காலம். கடந்த 2.5 வருஷத்துல நிறைய நோய்கள் மருத்துவத்துறையால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து அவஸ்தைப்பட்டு இருந்தீங்க. அதுக்கு வந்து விடை கிடைக்கும். இப்பதான் நீங்க நல்ல மருத்துவரை சந்திப்பீங்க. அதே மாதிரி ருணம் கடன் நிவர்த்தியாது. அஷ்டமச்சனி காலத்துல ஏகப்பட்ட தேவையில்லாம கடன் வாங்கி அடுத்த ஆளுக்கு பொறுப்பேற்று நீங்க தெருல வந்து நின்றுப்பீங்க. நீங்க எவனுக்கு கடன் வாங்கி கொடுத்தாலும் அவன் நல்ல ஜம்முன்னு வாழ்ந்திருப்பான். நீங்க அவனுக்கு கொடுத்து அவனுக்காக நீங்க கஷ்டத்தை அனுப்பி அந்த பலன் முடிகிறது. அதே மாதிரி சொத்துக்கள் முடியக்கூடிய காலம். வழக்குகள் வெற்றி பெறும். எத்தனை வருடங்கள் வழக்குகள் நடந்திருந்தா கூட அந்த வழக்குகள் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு அமையக்கூடிய ஒரு காலமாக ரொம்ப ஒரு நல்ல காலமாக இருக்கு. கிரகஸ்தர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி அரசாங்கத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடியவருக்கு நினைச்ச இடத்துக்கு இடம் மாறுதல் கிடைக்கும். பதவி உயர்வு பெறக்கூடிய காலம் கிரகஸ்தருக்கு நல்லா இருக்கு. வயதான ஆளுகளுக்கும் கடகராசியில் பிறந்த ரொம்ப நோய்கள் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாக இருக்கும். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி பலன் வரக்கூடிய 2 வருஷம் 6 மாசங்கள் ரொம்ப மிக பிரமாதமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80% ஒரு முழுமையான ஒரு நல்ல பலனை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். 80% நல்லா இருக்கு கடகராசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80% நல்லா இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்துக்கு முன்னால அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுடைய அஷ்டமத்து சனி முடியுது அப்படிங்கிறது. உங்களுக்கு பெரிய விடுதலை. முதல்ல எந்த திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளியில கொண்டு வர முடியாத அளவுக்கு லாக் போட்ட பூட்டு அந்த சாவி திறக்கப்பட்டு உங்களை சுதந்திர பறவையாக உங்களுடைய கூண்டு திறக்கப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியான வானத்துல நீங்க சிறகடித்து பழக்கக்கூடிய காலமாக இருக்குன்னு நம்ம ஐயா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கடகராசிக்கு நம்ம நிறைய கடகராசி நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான வாழ்வு இருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஐயாவுடைய இந்த கணிப்பானது சரியாக இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை.